பிக் பாஸ் காமன் மேன் 2வது நாள் இன்னைக்கு. அந்த 2வது நாள்ல ஒரு 10 கண்டஸ்டன்ஸ் வந்திருந்தாங்க. அதுல செலக்ட் ஆனவங்க கம்மி, ஓல்ட் ஆனவங்க அதிகம், ரிஜெக்ட் ஆனவங்க ஒரு லிஸ்ட். அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஆனா இந்த ஷோக்கு வர கண்டஸ்டன்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியா இருக்கிறாங்க மக்களே. குறிப்பா சொல்லணும்னா நேத்து 2 டாஸ்க் ஒன்று வச்சிருந்தாங்க. அதுல போட்டு ஒரு ரூல்ஸையும் ஒழுங்கா ஃபாலோ பண்ணாம எனக்கு வாய்ப்பு கிடைச்சா போதும் அப்படின்ற அடிப்படையில எல்லாருமே வாய்ப்புக்காக என்ன வேணாலும் பண்ணுவோன்ற ஒரு இதுவோட தான் இந்த ஷோக்கு எல்லாருமே வந்திருக்கிறாங்க. அதுல நேத்து போயிட்டு ஒரு சேரை பிடிச்சி சொத்தி ஒரு ஒரு பொண்ணு போய் தலையில இடிச்சதெல்லாம் பெருசா கேர் பண்ணல. அது பிக் பாஸ் டீமா இருக்கட்டும், அங்க இருக்கிற பீப்புள்ஸா இருக்கட்டும், அந்த இடத்துல கொஞ்சம் கூட அதை கேர் பண்ணாம இப்படிலாம் விளையாடுறாங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்றது எனக்கு தெரியல. அதை பேஸ் பண்ணி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லுமே அதை பார்க்கறதுக்கே நமக்கு ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் போட்டிருந்தீங்க. அதையும் நான் படிச்சிருந்தேன். பட் என்ன சொல்றது, எங்க விதிமுறைகள் ரூல்ஸு எதுவுமே இல்லாம ஒரு ஆட்டத்தை தான் இங்க இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாமே முடிவெடுத்து வந்திருக்கிறாங்க. அது வேற எங்கேயோ போய் முடிய போகுதுன்றது தான் என்னோட இனிஷியல் தாட்டா இருக்கு. ஸோ இன்னைக்கான எபிசோட பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக்கும் ஐப்பும் கொடுத்துருங்க. ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் தளத்துல நிறைய பேர் ஃபாலோ பண்ணாம வீடியோ பாக்குறீங்க. எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப உதவியா இருக்கும். 1 லட்சம் அப்படின்ற இலக்கு 2த்துலயுமே நம்ம கிட்ட நெருங்கிட்டோம். அதுக்கு உங்களோட உதவியை கொடுத்துருங்க மக்களே. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கு எபிசோட் ஆரம்பிக்கும் போது ஒரு கண்டஸ்டன்ஸ் வராங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷோபா இந்திரகுமார். அவங்களை காட்டுறேன், நீங்களே பார்த்துங்க. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல இந்த போட்டோ காமிச்சா நல்லா இருக்கும் நீங்க கேட்டிருந்தீங்களா. இதோ இந்த நபர் எப்படி இன்ட்ரோவே எப்படி இருக்கு பாருங்க. பயங்கரமா ஒரு இன்ட்ரோவோட வந்திருப்பாங்க அவங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே, அவங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஷோபா இந்திரகுமார் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரா. ஓகே, பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க. என்ட்ரியை பார்த்த உடனே ஜட்ஜஸ் வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க. ஸோ மேஜரா நீங்க ஜட்ஜஸ் கிட்ட பாராட்டு வாங்கணும். இல்லை இந்த ஷோல நீங்க செலக்ட் ஆகணும்னா ஒன்று பண்ணணும். ஜட்ஜஸை ஃபர்ஸ்ட் இனிஷியல் என்ட்ரிலேயே ஏதாவது அவங்கள வந்து பாராட்டி பேசுறதோ இல்லை புகழ்ந்து பேசுறதோ ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா ஜட்ஜஸ் இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிரீன் சிக்னல் வாங்கிடலாம். ஸோ ஜட்ஜஸை ஸ்டார்டிங்லேயே நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கிரீன் சிக்னல் வாங்கிடலாம். ஓகே, அது நீ கர்மத்தையும் பண்ணா கூட ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதை சொல்லிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. என்ன டாஸ்க் கொடுக்குறாங்கன்னா, ஒரு கதை சொல்லணுமா. அந்த கதை சொல்லும் போது ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், வருத்தப்படுற மாதிரியும் கோவப்படுற மாதிரியும் டென்ஷன் ஆகிற மாதிரியும் கடுப்பாகிற மாதிரியும் இந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் இருக்கு. அவங்க ஒரு ஸ்டோரி சொல்லும் போது இவங்க அந்த எமோஜஸ்லாம் காட்டுவாங்க. அதுக்கு இவங்க ரியாக்ட் பண்ணணும். அதை ரியாக்ட் பண்றதை பொறுத்து தான் இருக்கு. ஓகே, அதை இவங்க சொல்றாங்க, ரியாக்ட் பண்றாங்க. ஓகே, ஆனா இதெல்லாம் முடிச்ச உடனே ராஜு என்ன சொல்றாரு, நீங்க வெளியே ஒண்ணு காட்டுறீங்க ஆனா உள்ள ஒண்ணு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷோபா இந்திரகுமாரை செலக்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு இன்னைக்கு எபிசோட்லயே இவங்களை செலக்ட் பண்ணாங்கல்ல, இந்த கிரீன் கார்டு கொடுத்து செலக்ட் பண்ணியிருக்காங்கல்ல, எனக்கு ஒரு பெரும் கேள்வி இருக்கு அவங்கள செலக்ட் பண்ணதுலே. ஏன்னா இதுக்கு நிறைய பேர் வந்தாங்க, நிறைய பேர் ஓல்டுலயும் வச்சிருக்காங்க, ரிஜெக்டும் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இவங்க தான் ரொம்ப ஈஸியா செலக்ட் ஆன ஒரு நபருன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அந்த அளவுக்கு பெருசா இவங்க மற்றவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது இவங்களோட செலெக்ஷன் வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அதுல ஏதோ பார்ஷியாலிட்டி இருந்த மாதிரி என்னுடைய ஃபீலிங்கு. ஏதாவது எபிசோடு இன்னைக்கு நீங்க பார்ப்பீங்க. பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த தாட் வந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து தெரிவிச்சிருங்க. ஏன்னா அது தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன். ஏன்னா ஷோபா இந்திரகுமார் அப்படின்றது வெரி ஈஸியஸ்ட் செலெக்ஷன் ஆஃப் டுடே அப்படின்றத ஓப்பனா சொல்லலாம். அது எனக்கு சரியா ஏற்புடையதா இல்லை. அதை நீங்க அவங்கள ஓல்டுல கூட வச்சிருக்கலாம். ஆனா ஒரே டாஸ்கை நீங்க கொடுத்து அதை ஃபேஷியல், நீங்க மக்களே அது உங்களுக்கே பண்ண தெரியாதா? நார்மலா இருக்கிறவங்களுக்கு கோவப்பட்டு பேச தெரியாது, அப்படியே சிரிச்சுக்கிட்டே பேச தெரியாது, அப்படியே வருத்தப்படுற மாதிரி பேச தெரியாதுல்ல. அந்த இமேஜை காமிச்சா நார்மலா இது மெஜாரிட்டியா ஒரு யதார்த்தமான ஒரு பர்சனையே கூட்டா கூட அவரே ஒரு 50% அதை பண்ணிட முடியும். அந்த மாதிரிதான் இருக்கு. அதை இவங்க சொல்லிட்டு பண்ண வச்சிருந்தாங்க. மற்றவங்க எல்லாம் உங்களுடைய டேலண்ட் என்னன்னு கேட்டாங்க. ஆனா இவங்க கிட்ட டேலண்ட்டையும் கேட்காம எதுவுமே கேட்காம இவங்களா ஒரு டாஸ்க் கொடுத்து அது ஈஸியா செலக்ட் ஆன வகையில தான் இருக்கு அப்படின்றத சொல்லிக்கிறேன். 2வதாக ஒரு நபர் வந்தார், அவரை காட்டுறேன். இந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா தமிழரசன். இது நீங்க பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியால. போன சீசனா அதுக்கு முந்தின சீசன்ல இருந்து பார்த்துக்கலாம். நல்லா பார்த்துங்க. இந்த நபர் இருக்கார் இல்லையா, இவரு பிக் பாஸ் விஜய் டிவி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்ற மாதிரி இந்த டிராவல் பண்ணாரு பாருங்க. ரோட்டில் அந்த முட்டி போட்டுக்கிட்டு முன்னாடி ஒரு போர்டை வச்சுக்கிட்டு இப்படி நடந்து போனார்ல, அந்த நபர் தான் இவரு.
ஓகே, அதுல பாத்தீங்களா? ஸோ இந்த பிக் பாஸ் காமன் மேனுன்றதே காமன் மேன்லாம் எடுக்கிறது இல்லை, ஒரு கூமுட்டத்தனத்தை இந்த மாதிரி செயல்கள் பண்ற ஆட்களை தான் எடுத்து இவங்க செலக்ஷனுக்கு எடுத்துன்னு வந்திருக்காங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி அவரே சொல்றாரு, சோசியல் மீடியால போட்டேன், அது வந்து போட்டு எனக்கு ஒரு இது ஆச்சு அப்படின்றதையும் சொல்றாரு. நான் 12வது வகுப்பு வரையும் தான் படிச்சிருக்கேன், சோசியல் மீடியால ஒரு ரீச் ஆகணுன்றதுக்காக தானே இப்படி பண்ணேன் அப்படின்னு. ஆக மொத்தத்தில் சோசியல் மீடியால எப்படியாவது ரீச் ஆயிடணும், அது எந்த விஷயத்த பண்ணியாவது அப்படின்ற மாதிரி ஒரு மீன் பண்ற கான்டெக்ஸ்டே தப்பு. முதல்ல ரீச் ஆகணுன்றதுக்காக கண்ட கருமத்தையும் பண்றது நியாயமா அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்கலாம். அந்த இடத்துல வந்து பண்ணியிருக்கிறாரு அதை, அதுவும் வந்து அன்மெச்சூரா ஆயிடுச்சு அப்படின்றத சொல்றாரு. ஸோ இப்போ கொஞ்சம் மெச்சூரா பிஹேவ் பண்ண கத்துக்கிட்டு இருக்கேன், லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்றாரு. அப்போ வந்து ராஜு கேட்கிறாரு, இன்ஸ்பிரேஷன் யாருங்க, உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் யாருன்னா பிரதீப் ரங்கராஜன் சொல்லிட்டு, உங்களுடைய திறமை என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. திறமை என்னன்னும் போது, எனக்கு ஒரு 9 to 6 வேலை பார்க்க பிடிக்காது, மிடில் கிளாஸ் பிடிக்காது, இப்போ நான் டேரக்டர் ஆனோன்றதுக்காக லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, டேரக்டர் தானே, நான் ஒரு சுச்சுவேஷன் கொடுக்குறேன், அதை டைரக்ட் பண்ணி இதை பண்ணி காட்டுப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த சுச்சுவேஷனை அவர் டைரக்ட் பண்றதும் தெரியல, இல்ல இது இப்பதான் கத்துட்டு இருக்கு. ஆக மொத்தத்துல ஒண்ணுமே தெரியல அவருக்கு. இவர் சொல்றதையாவது பண்ணணும், ஒன்று டைரக்ஷன் பண்ணணும் போது அதுக்கு ஒரு ஐடியா இருக்கும், அதுக்கான முயற்சி பண்ணியிருக்கணும் போது அதை சும்மா அதை ட்ரையாவது பண்ணியிருக்கலாம், அதை ட்ரையும் பண்ணாம. ஸோ உங்களுக்கு இந்த இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அதை நீங்க சரியா பயன்படுத்தலைன்ற மாதிரி ராஜு வந்து ஆரி அவர்கள் வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. ரிஜெக்ட் பண்றது தான் கரெக்ட், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது, ரிஜெக்ஷன் தான் பண்ணணும். ஏன்னா அவரு முயற்சியாவது பண்ணியிருக்கலாம், அந்த முயற்சி எடுத்துட்டு சரியாகுதோ தப்பாகுதோ ஃபெயில் ஆனா கூட பரவாயில்லன்ற மாதிரி அவங்களோட முயற்சியை பார்த்துருப்பாங்க. ஆனா அந்த முயற்சியை பார்க்கறதுக்கு அவர் தயாரா இல்லை, அதை எடுக்கிறதுக்கு இது ஆகல, ரிஜெக்டட் தான். ஸோ பாத்துங்க, இந்த திவாகர் மாதிரி கண்டஸ்டன்ட், இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரும்போது இந்த ஷோவோட ஸ்டாண்டர்ட்ஸ் எந்த லெவலுக்கு போகுது அப்படின்றது பாருங்க. எனக்கு இவரை ரிஜெக்ட் பண்ணதுல எனக்கு சந்தோஷம். உடனே நிறைய பேர் உன்னை செலக்ட் பண்ணல அதனால நீ ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுவாங்க என்னை பத்தியும். ஏன்னா நானும் வீடியோ அப்ளை பண்ணேன், நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா அது எனக்கே தெரியும் இந்த வாட்டி நான் பண்ண வீடியோ மோசமான வீடியோன்றது எனக்கே தெரியும், மற்றவங்க சொல்லி எனக்கு தெரியுதுல. ஏன்னா நான் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் ஒரு சிலதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கே தெரிஞ்சு போச்சு, நம்ம இன்னும் கொஞ்சம் பயங்கர பெட்டரா பண்ணியிருக்கணும், நம்ம பண்ணதே கொஞ்சம் நல்லா இல்லைன்றது எனக்கே தாட் வந்துருச்சு. அதை நானே அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டேன், அது எனக்கே தெரியும். அதன் அடிப்படையில் நீ செலக்ட் பண்ணாத வன்மத்துல சொல்ற அப்படின்னு, வன்மத்துலலாம் இல்லை. ஸோ நான் பண்ண தப்பு எனக்கே தெரியும் போது அதை இன்னொருத்தர் மேலே வன்மமாக காட்டணுன்ற அவசியமே இல்லை, அதை நானே கற்றுக்கிறேன்றது ஒன்று. ரெண்டாவது, அதுக்கான காமன் மேன்ன்ற பேரில் எடுக்காம இன்ஃப்ளூயன்சர் ரேஞ்சில் நிறைய பேர் எடுத்திருக்கிறது பார்க்க முடியுது. அதை தான் சொல்கிறேன், நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க மாட்டீங்க, காமன் மேனுக்கும் இதுக்கும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக போய் முடியலன்றது தான் என்னோட கருத்து மக்களே. அடுத்து 3வது கண்டஸ்டன்ஸ், இவங்க தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களான்னு தெரியல. அந்த 3வது கண்டஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டஸ்டன்ஸாக தான் இருக்குது. இதுல உடனே நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் டிவி பயங்கரமான புஷ் கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வேற யாரும் இல்ல, முனியம்மாள். ஓகே, ஸோ இவங்க கூட யூடியூப்ல பயங்கர ஃபேமஸா இருக்காங்க, பல லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்கன்ற மாதிரி தகவல் நம்மளும் கேள்விப்படுறோம். முனியம்மாள் வந்த உடனே அவங்க அந்த பேசுற போதே அந்த ஒரு ஃபன் இருக்கு, பயங்கரமா இருக்கு. அதுலயும் குறிப்பா வந்து பிரம்மாண்டமான மேடை, இந்த டிவியில பார்த்துட்டு இருந்தது இந்த இடத்துல வந்த உடனே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்ற மாதிரி இந்த எக்ஸைட்மெண்ட் அவங்க காட்டின விதமா இருக்கட்டும். ராஜு எனக்கு பெருசா தெரியாது, ஓவியா மற்றும் ஆதி தான் என்னுடைய ஃபேவரட்ன்ற மாதிரி பேசி அதுல ராஜு சீசன் போர் அடிச்சிருச்சுன்ற மாதிரி அழகா பேசின விதமா இருக்கட்டும். ஸோ அந்த அவங்களுடைய ஸ்மைலும் அழகு, அந்த பேசுற விதமே கொஞ்சம் யூனிக்கா டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அதுல குறிப்பா வந்து நான் கூட ஒரு காலத்துல வீரியன் ஆகுன்ற மாதிரி அவங்க மேல அவங்க வைக்கிற கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, செமையா இருந்தது. அதுலயும் குறிப்பா அந்த கருப்பு மூலியமா அவங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது வீட்டிலையுமே ஒரு காக்கா மாதிரி இருக்க இன்னும் ஒரு பையன் பார்க்க வந்திருக்கான், அதுவே ரேரு, நீ போய் இது பண்ணுன்ற மாதிரி அவங்க அம்மாவே அவங்க பொண்ணை பார்த்து இப்படி சொல்லும் போது அவங்க அதனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த கருப்பு மூலியமாக விமர்சனம் பண்றது, ஜாதி மதம், இது ஒரு பெரிய இதுவாகவே இங்க இருக்கு. ஸோ அது மாறுறதுக்கு டைம் எடுக்கும், பட் அதனால அவங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டுறாங்கன்றத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதா இருக்கட்டும். அதுலயும் குறிப்பா அவங்க ஹஸ்பண்ட் அவங்க விட்டு கொடுக்காம பேசினது பாருங்க. சீமான் அவரு நல்லா பாத்துக்கிட்டாரு, என்ன மாதிரி ஒரு ஆள் அவர் பயங்கரமா பாத்துக்கிட்டு அவர் எனக்கு அவருக்கான சீமாட்டி நானுன்ற மாதிரி அவங்க விட்டு கொடுக்காம பேசினது இருக்குல்ல, வேற மாதிரி இருக்கு. ஸோ குறிப்பா பிக் பாஸ் வரதுக்கான காரணம் என்னன்னும் போது தெளிவா சொல்றாங்க. ஒரு ஆக்டரே பல லட்சம் சம்பாதிக்கிற நபரே பல லட்சம் சம்பாரிச்சுட்டு அடுத்து காசு அதிகமா வாங்கணும்னு முயற்சி பண்ணும் போதே நானே சின்ன சின்ன வியாபாரங்கள் பண்றேன், அதை விட்டு நான் மேல போகணும்னு தானே யோசிப்பேன், அதுதானே விஷயம்ன்ற மாதிரி ரியாலிட்டியை பேசியிருக்காங்க, உண்மையை பேசியிருக்காங்க. ஐ மீன் ரியாலிட்டி தான். நீங்களே யோசிச்சு பாருங்க,
10,000 சம்பளம் வாங்குறேன்னு வச்சுங்களேன். அதை விட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கணும் தானே யோசிப்போம். அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். பிக் பாஸ் போனா எனக்கு ஒரு பெரிய வாழ்க்கை மாறும், எனக்கு ஒரு சில விஷயங்கள் இது அது ஐ மீன் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் இம்பாக்ட் அது கூட போக வேண்டாம், பட் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும்னு யோசிக்கிறாங்களே, தட் வாஸ் சூப்பர். அதுலயும் குறிப்பா அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. போன் கால்ல இதை பத்தி நீங்க பேசுங்க ஓவியா இந்த மாதிரி பார்த்ததுன்னும் போது அவளை அழகா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசும்போது, ஆனா அவங்களுடைய இலக்கு தெளிவா தெரியுது அந்த போன் கால்ல பேசும்போது கூட. என்ன இலக்குனா, ஸோ அவங்க நான் இப்ப செலக்ட் ஆயிடுவேன், போன் கால்ல அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட எக்ஸைட்டடா பேசுறாங்க, நான் இப்ப செலக்ட் ஆயிடுவேன், அவர் உடனே வீட்டுக்கு வாங்கும் போது நான் வீட்டுக்கு வரமாட்டேன், டைட்டில் ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு வரேன்ற மாதிரி அவங்க ஒரு இலக்கை நோக்கி டிராவல் பண்றாங்க முனியம்மா. ஸோ இவங்க அந்த வீட்டுக்குள்ள போனா ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் மக்கள் மத்தியில வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க பேசுற அந்த யதார்த்தமான பேச்சா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க அந்த கவுண்டர் எல்லாமே அழகாவே போடுறாங்க. யதார்த்தமா பேச்சு ஒரு பக்கம் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி கவுண்டர்ஸ் எல்லாமே நல்லா வர்றது வந்து அது ஒரு பெரிய பாசிட்டிவா இந்த ஷோக்கு போய் முடியும்ன்றதையும், பெரும்பாலான மக்கள் கிட்ட இந்த மாதிரி ஸ்லாங்கும் சரி கிராமப்புறங்கள்ல போய் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முனியம்மா மூலியமான்றதால சேனலுமே இவங்களை விட மாட்டாங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லிட்டு இருந்தீங்க, சேனல் ஆல்ரெடி உங்களை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்ட்டு. கண்டிப்பா ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஏன்னா தெலுங்கு பிக் பாஸ்ல இதே மாதிரிதான் சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா போன சீசன்ல 2 கண்டஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த வில்லேஜ் சைட்ல இருக்கிற கண்டஸ்டன்ஸ் தான் டாப் 3ல வந்தாங்க. அதுல வில்லேஜ் மூலைமுக்கும் போகிறது இப்போ சேனலுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா பிக் பாஸும் அட் டைம்ல ஸ்டார்ட் ஆகுதுன்ற நிலைமையில இப்போ பிக் பாஸ் தமிழோட டிஆர்பி தான் சவுத் இந்தியன் பிக் பாஸ்ல லோவஸ்ட் டிஆர்பி. அந்த டிஆர்பியை இவங்க ஏத்தணும்ன்றதுக்கான முயற்சி பண்ணி தான் ஆவாங்க. ஸோ எப்படியாவது மூளை முடுக்கும் கிராமப்புறங்கள் எல்லாத்துலயும் பிக் பாஸ் மீண்டும் போய் சென்று சேரணுன்றதால இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் அவங்க கண்டிப்பா புஷ் பண்ணுவாங்க, எடுத்துட்டு போயே தேருவாங்க அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு இவங்க டிசர்விங்கான கேண்டிடேட்டான்னா கம்பேர் டு அதர் கண்டஸ்டன்ஸ் இவங்க டிசர்விங்கான கேண்டிடேட்டா தான் ஏன் கண்ணில் படுறாங்க, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அது எக்ஸாக்டா ஒரு யூனிக் ஃபேக்டர் இருக்கு. அவங்க பேசுற விதமா இருக்கட்டும், அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ற விதமா இருக்கட்டும், பிரசன்ஸ் ஆஃப் மைண்டா இருக்கட்டும்ன்ற மாதிரி எல்லாத்துலயுமே ஒரு கலக்கிற ஒரு கேண்டிடேட்டா தான் எனக்கு முனியம்மா இப்ப என் கண்ணில் படுறாங்க. போக போக அவங்க எப்படி இது பண்ண போறாங்கன்றது பார்க்கலாம். ஏன்னா அவங்க நிறைய விஷயங்கள் ஒன்று பேசுறாங்க. என்னன்னா பண்பா வாழணும் இந்த மாதிரி விஷயங்கள் வருது இல்லையா, இதுல நிறைய கான்ட்ரவர்சி உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பிக் பாஸ்ல போனதுக்கு அப்புறம். அது என்னன்றதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். பட் டில் டேட் சூப்பர். அடுத்து ஆனா அதுல குறிப்பா நேற்று எபிசோட்ல அது மாயா பண்ணது தான். அடுத்ததாக சரண்யா அப்படின்ற ஒரு கண்டஸ்டன்ஸ் வராங்க. இன்னைக்கான 4வது கண்டஸ்டன்ஸ். மக்களே நிறைய பேருக்கு வந்து வீடியோ கொஞ்சம் பெருசா போற மாதிரி இருக்கலாம், கொஞ்சம் மன்னித்திருங்கள். நான் என்ன பண்றது, நானும் பேசணும் சொல்லணும்னு. இந்த சரண்யான்ற நபர் இவங்க தான் பாத்துங்க. சரண்யா இந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வொகேட்டா இருக்காங்களாம். ஸோ அவங்க அட்வொகேட்டா இருந்து எனக்கு தமிழ் பிடிச்சி தமிழ் படிச்சு அட்வொகேட் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி என்ன என்டர்டைன்மெண்ட் பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நான் டான்ஸ் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, அப்போ ஒரு கேள்வி கேட்கறாங்க, ஜட்ஜுக்கு இங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னு சொல்றீங்கல்ல, இந்த ஜட்ஜில் யாருக்கு தகுதி இல்லை நீ சொல்லுமா அப்படின்ற கேள்வி கேட்கறாங்க. ஓப்பனாவே உங்க ராஜு தகுதி கிடையாது. ஆரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்தாரு, ஓவியர் தானாகவே இருந்து வாழ்ந்தாங்க. ஆனா ராஜு வந்து சேஃப் கேம் விளாட்னாருன்ற மாதிரி டைரக்டா ஒரு ஹிட் பண்றாங்க. ஐ மீன் நீங்க கேட்டீங்க, ஒரு டாஸ்க் கொடுத்தீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னா அதை ஜஸ்டிஃபை பண்ணோம்ல, அதை அவங்க ஜஸ்டிஃபை பண்ணாங்க, அதில் மாற்றுக்கிறதுல உடனே ராஜு அஃபண்ட் ஆன மாதிரி தான் இருந்தது. இப்போ நீங்க வக்கீலா இருக்கீங்க, செலிபிரிட்டி ஆயிட்டு நீங்க போனீங்கன்னா அப்போ உங்களுக்கு நிறைய கேசஸ் வரும்ன்றதுக்காக நீங்க இந்த மாதிரி சேஃப் ஜோன்ல வந்து பண்றீங்கன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ராஜு சொல்றாரு. ஓகே, இல்ல நான் நல்ல பொசிஷன்ல நான் இந்த வீட்டுக்குள்ள வந்து நல்ல பொசிஷன்ல தான் நான் போவேன்ற நம்பிக்கை இருக்கு. எப்படி பிபியை பொறுத்தவரையும் நல்லது மட்டும் நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது, நான் நல்லது பண்ணா நான் நல்லது தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. ஓகே, அடுத்ததாக இன்னொரு டாஸ்க் அவனுக்கு கொடுக்குறாங்க. ஒரு சாவி கொடுத்து, ஐ மீன் ஒரு பூட்டு கொடுத்து அங்க ஒரு மல்டிபிள் சாவிஸ் இருக்கு, அந்த சாவியை ஓபன் பண்ணி திறக்கணும். சாரி, பூட்டை ஓபன் பண்ணி திறக்கணும், சாவி ஓபன், ஐயா பூட்டை ஓபன் பண்ணி திறக்கணும். அதை வந்து அவங்க ஓப்பன் பண்ணல. ஏன்னா அங்கே அவங்க அதில் லாஜிக்கலாக ஏதாவது யோசிச்சிருக்கணும் போல. ஒரு நிமிஷத்தில் பூட்டு அங்கே கிட்டத்தட்ட ஒரு 50-60 சாவி இருக்கு, அதை வச்சு ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணுற நேரத்தில் என்ன பண்ணியிருக்கலாம், அவங்க அந்த பூட்டோட நேமை பார்த்துருக்கலாம், பூட்டு பின்னாடி ஏதாவது நம்பர் இருக்கான்னு செக் பண்ணியிருக்கலாம், ஏதாவது அவங்க நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் ஒரு டப்புன்னு ஒரு டாஸ்க் கொடுக்கும்போது சடனாக நிறைய பேருக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஒர்க் அவுட் ஆகுது. நான் இவ்வளோ விளக்கம் பேசுறேன்ல, நானே இவ்வளோ சொல்கிறேங்க இல்லையா, எனக்கே அது இது ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம். அந்த மாதிரி வெளிப்படையாக வர்றது சம்டைம்ஸ் யோசிக்கிறது காரணம். அந்த இடத்துல அவங்க யோசிச்சு அதை பண்ணிட்டு தான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் இதன் மூலியமா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓல்டு பண்ணிட்டாங்க. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்ல சரண்யாவை போட்டாங்க. பட் எனக்கு சோபனா இந்திரகுமார் நான் சொன்னல மொதல் கண்டஸ்டன்ஸ், அவங்களுக்கு கிரீன் கார்டு கொடுத்ததை விட இவங்களுக்கு கிரீன் கார்டு கொடுத்து அவங்களை ஓல்டு போட்டுருக்கான். ஏன்னா இவங்க எல்லாத்தையும் பண்ணாங்களே,
டாஸ்க் பாட்டி ஃபெயிலியர் ஆயிருக்காங்க, அதை தாண்டி வந்து ஓப்பனா பேசியிருக்காங்க. ஆனா அந்த சோபா இந்திரகுமார் என்ன பண்ணாங்க, என்ன காரணத்துல செலக்ட் பண்ணீங்கன்றது எனக்கு புரியல மக்களே, புரியல, சுத்தமா புரியல. ஓகே, அடுத்ததாக ஒருத்தர் வரார், 5வது கண்டஸ்டன்ஸ். அவர் யாருன்னா பால் எமந்த்ன்ற மாதிரி ஒரு இங்கிலீஷ் பேரு. அதுல வந்து அவர் பாத்தீங்கன்னா நல்லா பேசுவாங்கப்பா அப்படின்ற மாதிரி, தமிழ்ல தான் பேசுவேன்ற மாதிரி பேசினார். அவருடைய போட்டோ உங்களுக்காக. ஓகே, இவர் தான். அவர் வந்து பேசும்போது பாத்தீங்கன்னா குறிப்பா அவருக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அதுல வந்து இந்த ஜட்ஜஸ்லாம் எந்த சீசன் ஏதுன்னே ஒன்றும் புரியல அவருக்கு. அதுல குறிப்பா வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இல்ல பஸ் ஸ்டாண்ட்லாம் பாத்தீங்கன்னா விற்பாங்கல்ல 10 ரூபா முறுக்கு, அந்த சின்ன சின்ன ஐட்டம் விற்பாங்களே, அதை வித்து காத்துங்கன்ற மாதிரி அதை வித்து காட்டுறதும் அவருக்கு வரல. தமிழும் ஒழுங்கா பேச மாட்டேங்கிறார். ஸோ தமிழ் பேசணும்னு உங்க ரூல் இருக்கு, ஆனா தமிழ் நீங்க உருப்படியா பேசணும்ன்றது. எனக்கு இங்க ஒரு கேள்வி இருக்கு, தமிழ் பேசுற கண்டஸ்டன்ட் தான் எல்லா வாட்டியும் பிக் பாஸ் வீட்ல போட்டீங்களா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. நீங்களே பிக் பாஸ் ஷோவே அதை உருப்படியா கரெக்டா பண்றது இல்ல, ஆனா இங்க அதை ஒரு பாயிண்டாவே அண்டர்லைன் பண்றாங்க. இப்ப என்னன்னா, நீங்க ஒரு பாயிண்டா அண்டர்லைன் பண்ணி தெளிவா பேசுறீங்கன்னா, அந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் இதுக்கு முன்னாடி நீங்க பிக் பாஸ்ல போடாம இருந்திருக்கீங்களா, எடுக்காம இருந்திருக்கீங்களா? ஆனா இதை வந்து அண்டர்லைன் பண்ணும்போது தான் நீங்களே உங்களை கான்ட்ரடிக்ட் பண்றீங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் எனிவே அவர் செலக்ட் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும், அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து ஃபேர் டிசிஷன், அதுல மாற்று கருத்துல. ஆனா தமிழ் பேசுறவங்க மட்டும் தான் பிக் பாஸுக்கு போகணும்னு நீங்க சொல்லிட்டு தமிழ் முழுசா தெரியாதவங்களை கூட பிக் பாஸ்ல போட்டிருக்கீங்கல்ல, அப்ப அது என்ன கதை அப்படின்றத நீங்க விளக்கம் கொடுக்கணும் இல்லையா ராஜு? என்ன ராஜு? அடுத்ததாக சிவசரவணா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜிம் மாஸ்டர். இவர் தான். ஓகே, இவர் இந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா ஜிம் ட்ரைனரு, ஆக்டிங்லாம் பண்ணியிருக்காரு, நிறைய முயற்சி பண்ணியிருக்காரு போல. அவருக்கு எதுவும் கிடைக்கல, பெருசா வாய்ப்பு கிடைக்கல போல. இந்த இடத்துல வந்து நான் அம்மாக்காக வந்தேன், எனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு சிங்கிள் உமனா வளர்த்துருக்காங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது விக்டிம் கார்டு எடுக்கிறீங்களான்ற மாதிரி அவங்க கேட்கும்போது அந்த இடத்துல ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் வரல. எனக்காக நான் பிளே பண்ண வந்தேன்ற மாதிரி கான்ட்ரடிக்டியான ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. அதன் பேஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, அவரும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, எலிமினேட் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக டார்வின். ஸோ பயங்கரமான ஒரு கேரக்டரா இருக்காரு. ஐ மீன் இவர் மூலியமா ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. டார்வின் பண்ணது எனக்குமே இனிஷியலா எனக்கோட இம்ப்ரெஷன் இருக்கு இல்லையா, சூப்பரா இருந்தது. பயங்கரமான ஒரு ஆளா தான் இருக்காரு டார்வின். என்ன பண்ணாருன்னா, உள்ள வரும்போது பிக் பாஸ் காமன் மேனுக்கு ஒரு இன்ட்ரோ, ஸ்டார்டிங்லேயே ஒரு இன்ட்ரோ பண்ணா எப்படி இருக்குமோ அந்த இன்ட்ரோவே கச்சிதமா சொன்னாருங்க. உங்கள் குரல், உங்கள் கதை, உங்கள் மேடை அப்படின்ற மாதிரி. ஸோ பிரபலங்களா இருந்து வர இடத்துல ஒரு காமன் மேனா வந்து நீங்க டாஸ்க் பண்ணி இதெல்லாம் பண்ணி மக்கள் மனதை கவர்ந்து வெளில போவது யாருன்னு சொல்லிட்டு இந்த அழகான அந்த ஒரு 1 மினிட் அந்த ஸ்பீச் இருக்கும். அந்த 1 மினிட் ஸ்பீச்சை பக்காவா பண்ணியிருந்தாரு. ஸோ அதுதான் இந்த ஷோ எவ்வளவு முக்கியன்றதுல எல்லா இடத்துலையுமே தெளிவா யூட்டிலைஸ் பண்ணணும், அதை பக்காவா யூட்டிலைஸ் பண்ணிட்டாரு அந்த 1 மினிட்லேயே. அதுலயே எனக்கு தெரிஞ்சு போச்சு அவர் செலக்ட் ஆயிடுவாருன்றது. ப்ரோமோ கண்டென்ட் எடுத்துக்கலான்ற மாதிரி கொஞ்சம் டீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பா அவருடைய போராட்ட கதை. ஏன்னா எங்க அப்பா எங்க தாத்தா தான் என்ன போராடி இவ்வளவு தூரம் எடுத்துன்னு வந்திருக்காரு, ஸோ இல்லைன்னா நான் இறந்து போயிருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, ஸ்டோரி டெல்லிங் டாஸ்க். மூடி இருக்குது, அந்த ஒரு இடத்துல மூடி இருக்கிற ஒரு பவுலுக்குள்ள சில ஐட்டம்ஸ் இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு அந்த ஸ்டோரியை டெவலப் பண்ணி சொல்லணும். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் வந்து மாற்ற சொன்னாங்கன்னா அவங்க ஒரு சவுண்டு கொடுப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி அங்கே மாற்றுதல் நடக்கும். அந்த ஸ்டோரியில் ஒவ்வொரு ஐட்டத்தை எடுத்து அதையுமே அழகாக சொன்னார். அந்த ஒரு ஸ்பான்டேனிட்டி இருக்குல்ல, கரெக்டாக வந்து அந்த டெவலப் பண்ணி ஸ்டோரியை எடுத்துகிட்டு போகிறது, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எல்லாமே பக்காவாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதில் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் ஆரி, உங்கள் தலையில் எத்தனை முடி இருக்குன்னு போது 2,32,250 முடி இருக்குன்னு சொன்னவருக்கு அப்புறம் கண்டிப்பாக அது உண்மைதான். ஆனால் அது அவ்வளோ முடி இருக்காதுன்னு நமக்கும் தெரியும், ஜட்ஜஸ்க்கும் தெரியும். ஆனா அதை முடி இருந்தாலும் அது எண்ணி பார்க்கணும்ல, அவங்க என்ன மாட்டாங்கன்னு தெரிஞ்சு அதை ஸ்பான்டேனிட்டி அடிச்சாரு பாருங்க, வேற மாதிரி ஒரு நல்ல எனர்ஜி இருக்குன்றதுக்காக 3வது கண்டஸ்டன்ஸனாக டார்வினை செலக்ட் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு. ஐ மீன் எனக்கு ஃபேரா பட்டுச்சு, டார்வின் மற்றும் முனியம்மாள் ஃபேர். அடுத்ததாக 8வது கண்டஸ்டன்ஸாக டோனி ஜே, அவருடைய போட்டோ காட்டுறேன். ஸோ டோனி ஜே இவர் தான். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேப்பர் வந்து பயங்கரமா ரேப் பண்ணாரு. இனிஷியல் உள்ள வரும்போதே அந்த தரமான ஒரு ரேப் பண்ணாரு. அதுல வந்து ரேப் பண்ணிட்டு அதுலயே கொஞ்சம் ஓகே இம்ப்ரெஸ் பண்ணார் தான். ஆனா என்னன்னா ஜட்ஜஸோட கேள்வி, நேர்மையா இருப்பேன், ஸ்வீட்டான பர்சனா இருப்பீங்க அப்படின்னும் போது எப்படி நீங்க ஆர்குமெண்ட்டை சால்வ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது ஒரு மாதிரி விளக்கம் வரல. உடனே என்ன பண்ணிட்டாங்க, சரி ஒரு டாஸ்க் கொடுக்குறோம், அந்த டாஸ்க்ல பண்ணுங்கன்ற மாதிரி அவரு ரேப் பாடல் மூலியமா காதல், பிக் பாஸ் வாய்ப்பு அப்படின்ற மாதிரி பண்ணாரு, இம்ப்ரெஸ் பண்ணாரு. ஆனா அவருக்கு ஓல்டு கொடுத்துட்டாங்க, ஆன் ஓல்டு. அதான் கேட்கிறேன், அவங்களுடைய டேலண்டா பயங்கரமா ஷோ கேஸ் பண்றவங்களுக்கு ஓல்டு, ஆனா ஒண்ணுமே பண்ணாம ஒரு ஸ்டோரியை வந்து எமோஷன்ஸை மாத்தி பேசினவங்களுக்கு செலக்டட். என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு.
9வது கண்டஸ்டன்ஸ் அடுத்ததாக ஷம்ஷி. ஸோ இவங்க தான் நேற்று வந்து இந்த ஷம்ஷி வந்து அந்த கான்ட்ரவர்சி திருநங்கை அப்படின்னும் போது ஒருத்தர் வாயை விட்டு வாங்கி கட்டிக்கிட்டார்ல, அவங்க வந்திருந்தாங்க. ஸோ நீங்களோட என்னங்க பண்ணுவீங்கன்னும் போது ஆடல் பாடல் நிகழ்ச்சி, டான்ஸ், கோவில் திருவிழா இந்த மாதிரி போய் ஆடுற ஒரு வழக்கம் இருக்கு. ஸோ குறிப்பா வந்து திருநங்கைன்னா ஒரு பார்வை இருக்கு, ஆனா அவங்களுக்குள்ளே நல்ல மனசு இருக்கு, நல்ல இது இருக்கு, சிரிக்கிற வைக்கிற குணங்கள்லாம் இருக்குன்றத காட்டுறதுக்காக தான் நான் அந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நீங்க இவ்வளவு தூரம் இந்த ஸ்டேஜுக்கு வந்ததே உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் தான். உங்களுடைய டேலண்ட் என்னன்ற கேள்வி கேட்கறாங்க. அப்போ அவங்களுடைய டேலண்ட் கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா டான்ஸ், சமையல்னு சொல்றாங்க. சிலம்பம் உங்களுடைய டேலண்ட்ன்றத ஜட்ஜி எடுத்து கொடுக்குறாரு. இப்ப ஜட்ஜ் எப்படி எடுத்துக்கலாம்? ஜட்ஜே உங்களை பார்த்திருக்காரு போல வீடியோல, ஏதோ ஒரு வீடியோ மூலியமா, ராஜ் தான். ஆனா உங்களுடைய டேலண்ட்டை அவங்க வாயில வெளிப்படுத்த வைக்கணும்ல, டேலண்ட் அவங்க வாயில சொல்ல வைக்கணும்ல. ஆனா அவங்க வாயில இருந்து அந்த டேலண்டே வரல. ஆனா இவங்களா எடுத்து கொடுத்து அதை பண்ண வைக்கிறாங்க. இவங்களே ஒரு இன்புட் கொடுத்து பண்ண வைக்கிறாங்க. அதை அவங்கமே பண்ணலான்னு சொல்ல முடியாது, சிலம்பம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ராஜ் பண்றன்ற பேர்ல போய் பல்ப் வாங்கி இதெல்லாம் வாங்கி முடிஞ்சிருச்சு. ஓகே, இதுல அவங்க நீங்க இந்த என்ன திறமை, டான்ஸை தாண்டி என்ன திறமை இருக்கு உங்களுக்குன்ற மாதிரி ஆதி ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்போ வந்து என்ன சொல்றாங்க, இவ்வளவு தூரம் அப்ளிகேஷனை தாண்டி நான் இங்க வந்து நிக்கிறதே என்னுடைய திறமை தான். ஸோ இந்த திறமை தான். திருநங்கையால நீங்க செலக்ட் ஆனீங்களான்னு கேட்கும்போது இல்ல, திருநங்கையை தாண்டி என்னுடைய தகுதி மூலியமா தான் நான் இங்க வந்திருக்கேன், அதை ஒரு பொழுது நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. இவங்களையும் எடுத்துட்டு போய் வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சு முடிச்சிட்டாங்க. கடைசியாக சமயுக்தா ஒரு நபர், பெங்களூர். ஓகே, அவங்க ஃபேஸை காட்டுறேன் இருங்க. சமயுக்தா, இவங்க தான் சமயுக்தா. ஓகே, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன் சென்டென்ஸ்ல சொல்லணும்னா என்னை பத்தி மாஸ், வெறித்தனம், வைபு அப்படின்னாங்க. சரிம்மா, என்னம்மா மாசு? சரி சொல்லு, சம்பவம் பண்றது தான் மாசுன்றாங்க. என்ன சம்பவமா பண்ண, கொஞ்சம் சம்பவத்தை சொல்லுமா அப்படின்னா, ரயில்வே ஸ்டேஷன்ல ரயில்வே ட்ரெயின்ல போயிருக்காங்க போல, ராமேஸ்வரத்துல, சென்னையில இருந்து மதுரையில இருந்து ராமேஸ்வரம் போன இடத்துல பாத்தீங்கன்னா இவங்க தக்கல்ல டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க. டிக்கெட் புக் பண்ண இடத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த ரிசர்வ் ஒரு சீட்டை பிடிச்சிருக்காங்க. அந்த சீட்ல போய் ஒருத்தர் போய் உட்காந்துட்டு இருக்காரு. உட்கார்ந்த ஒரு நபர் ஏன் சீட்டு விட்றா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உட்லன்னும் போது என்ன பண்ணாங்க, தரன்னு சட்டையை பிடிச்சா அவர் எடுத்து வந்து வெளியே போட்டிருக்காங்க. இதுதான் மாசு சம்பவம் 1 அப்படின்றாங்க. அதுலயும் ஒரு டைலாக், ஏன்பா அவ்வளவு பெரியவர் எப்படிலாம் நீ பண்ணலாமா அப்படின்னும் போது, இல்ல பெரியவர் கிடையாது, வயசான பையன் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. என்னது வயசான பையன்? எத்தனை வயசு? 25 வயசுன்னு போயிட்டு சட்டையை பிடிச்சி இழுத்து வெளியே தள்ளி இருக்கிறாங்க. இது மாஸ் நம்பர் 1. ரெண்டாவது மாஸ் நம்பர் 2 செக்மெண்டே ஒரு ஃபேக் ஸ்டோரி மாதிரி எனக்கு தோணுச்சு. அவங்க அக்கா கல்யாணத்தை டெல்லியில இருந்து ட்ரெஸ் ஆர்டர் பண்ணாங்களாம். அந்த ட்ரெஸ் வந்துச்சான். அந்த ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் சரியில்லையா, அதை வந்து சரி பண்றதுக்காக பெங்களூர்ல இருக்கிற பொட்டிக்கில் கொடுத்து காசு கொடுத்து அதை ஆல்டர் பண்ண கொடுத்துருக்காங்களாம். ஆல்டர் பண்ணி அவங்க எடுத்துன்னு வந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் டோட்டலாகவே சேஞ்ச் ஆகி வேற ட்ரெஸ் கொடுத்துட்டு இருக்காங்களாம். இதுக்காக இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இங்கிருந்து பஸ்ல ஏறி பெங்களூர்ல போய் ஏன்டா அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தன்ற மாதிரி அந்த லேடியை கேட்க, அவங்க நான் அப்படி பண்ணலங்க அப்படின்னும் போது வீடியோலாம் பார்த்துட்டு நீ சொல்லு அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கும் அவங்க ஒழுங்கா பதில் சொல்ல, பலார்னு ஒரு அறையை அவங்களை அடுத்துட்டு வந்துட்டங்க அப்படின்ற மாதிரி, மாஸ் பண்ணங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. உடனே டென்ஷன் ஆயிட்டாப்பல ஆரி. என்னது 2 வாட்டி அடிக்கிறதும் சட்டையை புடிச்சு இழுத்து போறது, இது மாஸ் செக்மெண்டா? யாரு உங்களுக்கு மாசுன்னு சொன்னது? இதெல்லாம் ரொம்ப தப்புங்க, இப்பெல்லாம் நீங்க பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆரி சொல்றேன். அப்ப ராஜி சொல்றாரு, அவங்களுக்கு ஒரு லெட்டர் இருக்குல்ல, பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்கு, தனியா உங்க ரெஸ்டாரண்ட் இத்தனை வயசுல வந்து பண்ணிருக்காங்க, அதை வந்து நீங்க மாசா பேசிருக்கலாம். ஆனா நீங்க எதை மாசா பேசணுமோ அதை மாசா பேசாம வேற மாதிரி பேசுறீங்கன்ற மாதிரி ஜட்ஜஸ்லாம் சொல்ல, அப்புறம் பாத்தீங்கன்னா நான் தான் மாசுன்ற மாதிரி திரும்ப மாசை பத்தி அவங்க பேசுறாங்க. நீங்க என்ன பண்ணிருக்கணும், இந்த மாதிரி பிஹேவ் பண்ற கண்டஸ்டன்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கணுமா இல்லையா? ஆனா ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரியும் இவங்க இப்படி பேசினாலுமே ஜட்ஜஸுக்கு முரண்பாடாவும் அவங்க சொல்ற ஸ்டோரியை வந்து நம்ப முடியாத தருணத்துல இருக்கு. குறிப்பா 2வது ஸ்டோரிலாம் நம்ப முடியாத தருணத்துல தான் இருக்கு. ஒவ்வொரு ஊரு டிஃபரன்ஸா இருக்கு, அது ஜட்ஜஸுக்குமே புரியுது. ஆனா என்ன பண்றாங்க, ஓல்டா இருங்க அப்படின்ற மாதிரி கார்டு ஓல்டுல கொடு. ஏன்னா பிக் பாஸ்க்கு கான்ட்ரவர்சி தேவை. இந்த மாதிரி உள்ள நபர் போயிட்டு ஏதாவது இடக்கு முடுக்கா பேச, அதை வச்சு ப்ரோமோ போட கண்டென்ட் வரும் இல்லையா, அது ரொம்ப தேவைப்படும் இல்லையா, அதனாலதான் இந்த நபரை ரிஜெக்ட் பண்ணாம ஓல்டு பண்ணாங்க பாருங்க. சோ எனக்கு என்னன்னா, சம்ஷியை ரிஜெக்ட் பண்ணாம ஓல்டு பண்ணீங்க, ஓகே. டோனி ஜேவை ஓல்டு பண்ணீங்க, ஓகே. ஆனா சம்யுக்தாவை ஏன் நீங்க ஓல்டு பண்ணீங்க? அப்போ உங்களுக்கு இந்த கண்டென்ட் தேவை, சண்டை போடணும், கொடாடி சண்டை தேவைப்படும், இதெல்லாம் எங்களுக்கு தேவைப்படணுன்றதுக்காக நீங்க ஓல்டு பண்ணி வச்சிருக்கீங்க. சிறப்பா பண்ணுங்க. ஸோ போன சீசனு அந்த மாதிரி போயிருச்சு. இந்த சீசன் எந்த ரேஞ்சில் போக போகுதுன்றது இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே. ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. இதுதான் 2வது எபிசோடோட என்னோட கருத்துக்கள். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மணிவண்ணன். பாய் கைஸ்.